தான் சார் குளிக்க மாட்டேன். தேவையில்லாம எதுக்கு சார்? அது சடவா இருக்கு சார் டெய்லி குளிக்கிறது. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? இப்ப இவர் வந்து குளிக்காமலே இருக்கிறது அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வச்சுக்கிறது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா எவ்வளவு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? அவன் கிட்ட இருந்து ஸ்மெல் வராத வரைக்கும் ஓகே. பிரச்சனை இல்ல. என் மேல இருக்க நாத்தம் என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 நாள் பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லியிருக்கேன். அவன் வந்து பேட்சப் பண்ணிப்பான், குளிக்காத மாதிரி தெரிய மாட்டான். குளிச்சு டிப் டாப்பா இருக்கிற மாதிரி தான் எங்கேயும் கிளம்பி வருவான். அவருக்கு லேசி நோ ரொமான்ஸ். ரொம்ப லேசி சார். ரொமான்ஸ் பண்றது கூட லேசியா இருப்பாங்க சார் ஆக்சுவலா. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? பூ வாங்கி தரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வாங்கி கொடுத்ததே இல்லையா? இல்லைங்க, இல்ல. நிறைய தடவை கேட்டிருக்கேன், அதையும் மறந்துடுவாங்க வாங்கிட்டு வரதுக்கு. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் சொல்லாம வாங்கிட்டு வந்து இந்தப்பா உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் கொடுத்தாருன்னா அது இன்னும் சூப்பரா இருக்குமே நம்மளுக்குள்ள. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பூ வாங்கி கொடுத்துருக்கேன் சார், வாங்கி கொடுக்காம இல்ல. சில டைம் பூஜை டைம்ல பூ வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பூ என்ன ஆகுனா, எப்பா அவங்க பூஜை கேட்கலப்பா. என்னடா சொல்ற? அது அவங்க பூஜை கேட்கல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. நீ என்ன பிரதோஷத்துக்கு பூ வாங்கி கொடுக்கறது, அமாவாசைக்கு பூ வாங்கி கொடுக்கறது இல்ல. ஐயோ எப்படி சொல்றது? இப்போ என் கஷ்டம் புரியுதா சார்? புரியுது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே சார். அவரு சின்ன வயசுல இருந்து பெட்ல பாத்ரூம் போற விஷயம் இருக்கு சார். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க? இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. ரீசன் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வண்டியில போயிட்டு இருந்தேன், இறங்கி போற மாதிரி கனவு, அப்படியே போயிருவேன் அப்படிம்பாங்க. ஏய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. நைட்டு கொஞ்சம் ஹாரர் மூவி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படுக்கமா அப்படியே வந்துருது. பண்ண முடியும். வராமலே இருக்கானே யோசிக்கிறல்ல. சார் அதோட இம்பாக்ட் என்னாச்சு தெரியுமா? ஒருத்தவங்க ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். எப்பயுமே நைட்டு தங்கறதுக்கு யோசிப்போம், இந்த ஒரு காரணத்தினால மட்டும். பட் அங்க போய் கம்பல் பண்ணி அவங்க தங்க வச்சுட்டாங்க. இதுவா ரூம், தங்கிக்கோ குளிச்சுக்கோ தூங்கிக்கோ. அது என்னாச்சு தெரியுமா? அங்கேயுமே அவர் மாதிரி பண்ணிட்டாரு. அதை சமாளிக்கிறதுக்கு நாப்பட்ட பாடுறதுக்கு நாப்படுற அவஸ்தை இது. அதுல வாட்டர்லாம் ஊத்தி தண்ணி செஞ்சிருச்சுங்க அப்படிலாம் சொல்லி அதை அவ்வளவு சமாளிச்சிருக்கேன். இவங்க ட்ரெஸ்லயே போயிருச்சு. ஐயோ இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. ஆனா எவ்வளவு தர்ம சங்கடமா நினைப்பாது. சார் இதுல எல்லாம் இருக்கு. What nonsense you are talking? அப்பா ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவங்க என்னங்க தனியா இருக்குன்னு கேட்டா அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அவங்க இந்த ஷோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பா அதான் பண்ணுவீங்களாடா நீங்க? கண்டிப்பா கேட்பாங்க, போன் பண்ணி கேட்பாங்க. ரங்கசாமி, டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி பல, டேய் பேசாரா, குறுக்க பேசாரா. சோ அதை மாத்திக்கணும், கண்டிப்பா மாத்திக்கணும். இத மாத்தி தான் ஆவணும். நான் மாத்திரல சார், அது மாறணும்ல. யோ நிஜமே முட்டாள்மை நடிக்கிறியா? டாக்டர் பார்த்தா தெரியும். நீங்க மாத்தின ஆகும். நீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படியே மேனேஜ் பண்ணுவீங்க? இல்ல பையன் அங்கிட்டு போனானா நான் இங்கிட்டு